குலதெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்கா இல்லையா? இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஜோதிடர்கிட்ட போனால் உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு சரியாக இல்லை, அதனால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நடமாட்டமே இல்லை, அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கிரக ரீதியாக பார்க்கும்போது மகாதிசை நல்லா தான் நடக்குது, கோச்சார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு குரு பார்வை இருக்குது, இன்னும் கேட்டால் இந்த வருஷம் குரு உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு பலவிதமாக சொல்கிறாங்க. ஆனாலும் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் கடன், இன்னொரு பக்கம் பசங்க பிரச்சனை, இப்படின்னு பிச்சு பிடுங்குது. சம்சாரம்னா தானே சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் இதில் இருந்து தீர்வுப்பட்டு எப்படிங்க வெளியே வர்றது அப்படின்னு கேட்டால், முதல்ல குலதெய்வ வழிபாடு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு குலதெய்வமே எங்களுக்கு தெரியாது சார், ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் பண்ணுறதே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு கன்னி பெண்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோட அல்லது உங்கள் தாத்தாவோட அல்லது உங்களோட சேர்ந்த ஒரு பெண் தவறி போய் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வீட்டில் திருமணமாகாத கன்னி பெண்கள் அகால மரணம் அடைஞ்சால் அவங்களே குலதெய்வமாக நமக்கு இருந்து வழிகாட்டுவாங்க. அந்த மாதிரி குலதெய்வமாக அல்லது பரம்பரையாக வம்ச வழியாக நம்ம கும்பிட்டுட்டு வர்ற குலதெய்வமாக அப்படிங்கிறது தெரியணும். நிறைய பேர் பக்கத்து ஊரில் இருந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. அந்த ஊரினுடைய அந்த அம்மன் தான் குலதெய்வமாக இருக்கும். அதே மாதிரி ஆந்திராவில் இருந்து, கர்நாடகாவில் இருந்து, கேரளாவில் இருந்து வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இங்கே கோவில் கட்டி அந்த குலதெய்வத்தை வழிபடுவாங்க. ஆனால் வருஷத்தில் முதல்ல கோயில் கட்டும்போது ஒரு 4-5 வருஷம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணுறதுக்கே விடாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் குலதெய்வ வழிபாடை ஒழுங்காக பண்ணணும். அதுலேயும் இந்த ஜோதிடர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் ஞானத்தில் சொன்னார், அவர் பிரச்சன்னத்தில் சொன்னார், இந்த கதையெல்லாம் இங்கே வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மட்டும் மாமியார் சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு. அதை நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. அவங்க மாமியார் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அப்படி வம்சாவளியாக வந்திருக்கும். அவங்க அந்த முறையை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த முறை பிரகாரம் நீங்கள் போய் கும்பிட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் வீட்டில் நடமாட்டம் இருக்கும், செழுமையாக இருக்கும், வருமானம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடுறீங்களே.